ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, எப்படி எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். ஆஃபீஸில் கண்டிப்பா நம்மளால வந்து எக்ஸ்கியூஸ் வந்து கேட்கவே முடியாதுங்க. எல்லாருக்கும் ஒரே மாரி தான் டாஸ்க்கு குடுப்பாங்க. என்ன நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நைட் டைம்லாம் சரியா தூக்கம் இருக்கிறதில்ல. எனக்கு எப்பப்பலாம் நான் முழிச்சிட்ருக்கனோ, அப்போலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து முடிச்சு வச்சுர்றது. அதை தாண்டி என்னால் இந்த 2 மாதம் சுத்தமா எதுவுமே சாப்பிட முடியல. ஒரு தோசை, அரை சப்பாத்தி அந்த மாரி தான் வந்து சாப்பிட முடியுதே. அதுலேயும் குக் பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு மாரி ஒமட்டிட்டு வருது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி எனக்கு இப்படி இல்ல. அப்போ வந்து வெறும் தூக்கம் மட்டும் தான் இருந்தது எனக்கு ப்ரெக்னன்சி சிம்ப்டமா. பட் இந்த டைம் பயங்கர டயர்டா இருக்கு. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாரி எதுவுமே சாப்பிட முடியல. இந்த 2 மாதம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபுல்லா இந்த மாரி தலைலாம் சீவாம, அந்த நைட்டியோட தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்தேன். வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறதுக்கு ஒரு மாரியே இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பிரியாணி மாடியில தான் பண்ணோம்.